ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கூடை வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் ஒரு கூடை தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கூடையை நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி கொரியர் அனுப்புகிறோம், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா தூத்துக்குடி தாங்க. தூத்துக்குடியிலேருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 2 ரோல் ஒயர் கூடையை தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒயர் கூட வந்து கொஞ்சம் கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக கட்டாமல் அனுப்பிட்டாங்க அந்த சிஸ்டர். இந்த கூடை வந்து நமக்கு புதுக்கோட்டையிலேருந்து வந்துச்சு. எல்லா கூடையும் சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு கூடை தான் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சு கட்டாமல் வந்துச்சு. அதனால் வந்து அந்த கைப்பிடியை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலான்னு சொல்லி நானே வந்து அந்த ஒயிட் கலரில் கொஞ்சம் ஒயரை கட் பண்ணி இந்த 4 சைட்லையும் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடிக்கும் நல்லா ஒயர் கட் பண்ணி நல்லா வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டி அனுப்பிட்டாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடியை தான் வந்து சரியாக வந்து கட்ட மாட்டுறாங்க. அப்படியே தொலைன்னு தொங்குது. அதனால் வந்து இனிமேல் எல்லோரும் ஒயர் கூட பின்னினீங்கன்னா கைப்பிடி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா வாங்குறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு கைப்பிடி நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. கைப்பிடி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒயர் கூடையே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அவங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. என்கிட்ட வந்து வர்ற கூடையில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கைப்பிடி பிரச்சனை தான் வருது. நிறைய பேர் சொல்கிறாங்க கைப்பிடி பிஞ்சிக்கிச்சு, கைப்பிடி ஒழுங்காக கட்டலை, நல்லா முடிச்சு போட்டு நல்லா 2 எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சு கட்டி அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்படி தான் ஏற்கனவே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கொரியரில் 2 கைப்பிடி வந்து சரியில்லை. இருந்தாலும் எனக்கு வாங்கினவங்க வந்து தெரிஞ்சவங்களா இருக்க வச்சு சரி நானே வந்து கட்டிக்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒயர் கூடைய ஃபஸ்ட்டு நாள் வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட ஒயர் வந்து கொடுத்து அனுப்புனேன். அந்த ஒயரை அவங்களே கட் பண்ணி அவங்களே வந்து கட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சில நல்லவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து வெளியூர்லேருந்து வாங்குறவங்க இதை வந்து வீடியோவில் பார்த்துட்டாங்க. நானும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவும் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன். அதை அவங்க நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு இது இந்த குறை இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குமிழெலாம் வச்சுட்டு இப்போ 4 பக்கம் பாருங்கள் நல்லா அழகாக வந்து அதில் இருக்க அதே ஒயிட் கலரை போட்டு கட்டியதுனால ஒன்றும் தெரியல, கரெக்டாக மேட்சாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்சல் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எப்போ பாரு கொரியர் ஆஃபீஸ் போனாக்கா எப்படி கொரியர் பண்ணி அனுப்புகிறோன்னு ரேட்டு பிரச்சனை அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து அட்டை பாக்ஸில் வச்சாலும் பிரச்சனை, கோணிப்பையில் வச்சு அனுப்புனாலும் பிரச்சனை. எப்படி தான் இந்த கொரியரை அனுப்புறதுன்னு இதுவரையும் எனக்கு வந்து தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஒரு ஒயர் கூடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோணிப்பை எடுத்து நம்ம அதில் வச்சு அனுப்புவோம், எதாக இருந்தாலும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு கோணிப்பை எடுத்து அதில் வந்து இந்த ஒயர் கூடையை வந்து மடக்காமல் கொள்ளாமல் அப்படியே வச்சு நம்ம அட்ரஸ் எல்லாம் எழுதி ரெடி பண்ணி பார்சல் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி கிளம்புனோம். அதுக்குள்ளே கொரியர் பாய் வந்து வேறு ஒரு கொரியர் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த கொரியர் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக பெரிய பார்சலாக வந்துருச்சு. அதுவும் 2 பே பண்ணிட்டாங்க. 2 பே பண்ணது நான் பணம் கட்டி வாங்குற மாதிரி அந்த கொரியர் வீட்டுக்கு வந்துருச்சு. சரின்ட்டு அதையும் பணத்தை கட்டி நம்ம வாங்கிட்டு இந்த கொரியரை வந்து அவங்கள்ட்டே கொடுத்து அனுப்பிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 60 ரூபா தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒயர் கூட தான் வச்சுருக்கோம், எப்படியும் வந்து 1 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து 60 ரூபா கொரியர் சார்ஜ் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம அழகாக பின்னடித்து நம்ம வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டோம். இன்றைக்கி கொரியர் வந்து நாளைக்கு போயிடும். கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்கு வந்து நாளைக்கு போயிடும். அவங்க வாங்கி இந்த கூடையை பார்த்துட்டு என்ன எப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் அனுப்பியிருக்கேன். கூடை பிடிக்குதா பிடிக்கலையான்னு நாளைக்கு அவங்க கூடையை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் யாராருக்கு கூடை வேணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோவில் வந்து சைஸாக வந்து கூடைகள் வந்து போட்டிருக்கேன். எல்லா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கூடைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கூடை வேணும், எந்த சைஸில் வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் என்னோடய நம்பர் வந்து நிறைய வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாருக்குமே நான் வந்து நம்பர் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்கள் நம்பர் இதில் இல்லை, எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் 2-3 வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு கீழே வந்து நான் நிறைய நம்பர் கொடுத்துருப்பேன். அவங்க தேவைனாக்கா நம்பர் எடுத்து நம்மக்கிட்ட பேசலாம். ஆனால் போன போக்கில் வந்து நம்பர் கேட்குறாங்க சில பேர். நம்ம எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. முக்கியமாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.